வணக்கம் மகளே. இந்த வருஷம் தியேட்டர்களில் வெளியாகி சக்கப்போடு போட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் பிரிங்கர் பேக். ஸோ இந்த படம் நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடியே தியேட்டர்கள் வெளியாச்சு. பட் அந்த டைமில் என்னால் பார்க்க முடியல. ஸோ நேற்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த படம் பண்ணுறது மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம், இந்த டேரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் தான் டாக் டு மீ. ஸோ அந்த படம் பண்ணுறது வேற லெவல் ஹிட்டு. அந்த படத்தோட கான்செப்டே வந்து பயங்கரமாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்த டேரக்டர்ஸோட அடுத்த படம் வருது அப்படின்றப்போ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்க தான் செய்யும். அந்த எதிர்பார்ப்பை பல பேருக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு. என்னையும் பூர்த்தி செஞ்சா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நேற்று நான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த படம் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆண்டி அண்ட் பைப்பர். ஸோ இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. பைப்பருக்கு வந்து கண்ணு தெரியாது. ஒரு ஷார்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, சில ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் லைட்டாக தெரியும். மற்றபடி அவளுக்கு ப்ராப்பரான ஐ சைட் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவங்க அப்பா திடீர்னு ஒரு மர்மமான முறையில் வந்து பாத்ரூமில் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கு அப்புறமே வந்து இவங்க 2 பேரையும் ஒரு கேர்டேக்கர் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஃபர்ஸ்ட், ஸோ இது ஒரு பியூர் ஹாரர் கிடையாது. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் வித் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் எஃபெக்டோட இருக்கக்கூடியதான் வந்து இந்த பிரிங்கர் பேக். ஸோ இந்த படத்தில் அந்த சைக்கலாஜிக்கல் ஹாரர் அண்டு அந்த ஒரு பாடி ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையுமே அருமையாக இருந்தது. பயங்கரமாக வந்து எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது அந்த சில சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அருமையாக இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நமக்கு இது எப்படி முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். பட் ஸ்டில் அதோட அந்த இம்பாக்ட் அப்படின்றது வந்து கடைசி வரையும் அருமையாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தை நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆக்டிங்கில் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. லாரா அப்படின்ற அந்த கேரக்டரில் வரக்கூடிய அந்த கேர்டேக்கரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சீன்லையுமே வந்து நமக்கு பயங்கரமான ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும். அவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும். பட் அதை அவங்க எப்படி அவங்களோட சீன் மூலமா அதை கன்வே பண்றாங்க அப்படின்றதுல வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஆண்டி அப்படின்ற கேரக்டர்ல வரக்கூடிய நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் தி கேரக்டர். ஸோ அவருமே வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் பைப்பர் கேரக்டர் வரக்கூடிய அவங்களுக்கு அந்த கண்ணு தெரியாத பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒலிவர். அவன் வந்து பெருசாக பேசவே மாட்டான். பேசுறது 2-3 டைலாக் தான். பட் பெர்ஃபார்மன்ஸில் தெரிய விட்டுருப்பான். ஸோ அவனோட சீன்ஸ் தான் வந்து நமக்கு அள்ளு விடும். அந்த அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பான். அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸ் வந்து மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுறது கொடுக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா லாரா பண்ணது கேரக்டரோட மோட்டிவேஷன் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கப்புறமே படம் இப்படி தான் போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு கெஸ் பண்ணுறது நமக்குள்ளார வந்துடும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த படத்தோட முடிவுமே இருக்கும். ஸோ அதனால என்னவோ தெரியல, ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுறது கொடுக்கல. பட் அந்த சீக்வன்ஸாக வந்து ஃபைனலாக வரக்கூடியதெல்லாம் வந்து உண்மையுமே நல்லா இருந்தது. பட் ஓவரால் அந்த கதை முடிகிற விதம் அப்படின்றது எனக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கல. ஸோ அதனால இன்னும் தெரியல. டாக் டு மீ படத்தை கம்பேர் பண்றப்போ இந்த படம் அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியை கொடுக்கல. பட் ஸ்டில் ஒரு நல்ல படம் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து உண்மையுமே செமைய ஒர்க் அவுட் ஆகிருந்தது எனக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் அப்படின்றது இந்த வருஷத்துல கூச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் தான். ஓவரால் ஒரு படமாக பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். பட் ஸ்டில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நிவர்த்தி செஞ்சிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.